இல்லங்க பேய். Hi, beauty. I am beauty. ஓ ஐயோ மொரட்டு லூசுக்கிட்ட. ஐயோ புள்ள முடிய லூசு. ஐ ஃபைன். எப்ப லூசா இருக்கு ரெண்டு. நான் லூசுன்னு நினைச்சேன். நல்லா தான் இருக்கு, தெளிவா தான் இருக்கு. अच्छा बोलता है, कुछ होता है. ஏய் ரத்தம் வந்துடும். क्या कर रहा है बुलबुल धारा? हाँ? அரளோ சம்பவம். அந்த பழக்கம் இல்லை அந்த பிள்ளைகிட்ட. சப்ளிக்கா. ஐயே ஏய் லப்பர் மாயா. என்ன பண்ணிட்டு இருக்க? சப்ளிக்கா. லப்பர் மாயா. நியூ மாடல். அடடா என்ன நியூ மாடல்? அறிவு கொடுங்க. அடடா. நீ சொல்ற மாதிரி பைத்தியம் தான், முழு பைத்தியம் தான். ஏமா சந்தேகமே இல்ல. ஐயோ பைத்தியம் எங்க இருந்து வருது? ஃபாரின் ரிட்டர்ன். ஃபாரின் ரிட்டர்னா? ஃபாரின். ஹாய் மாக்ஸ். மாக்ஸ். என்ன இன்னைக்கு சேவன பண்ண மாதிரியா இருக்கு? என்ன திடீர்னு கிலோமீட்டருக்கு மருந்து சாப்பிட்டா சரியா இருக்கும். ஏய் கிலோமீட்டர் இருக்கா? கிலோமீட்டர் சரியில்லை. ஹலோ கிலோமீட்டர் சரியில்லையா? ஓகே நோ வேணாம். என்ன யாரும் தெரியல. யாரும் தெரியலையா? இது லோக்கல் பாடி தான். ஏமா ஃபாரின்ல இருந்து லோக்கல் பாடி ஃபாரின் பை ஃபாரின் மாதிரி மாறிட்டு. ஆனா தமிழ்நாட்டு பண்பாட மறக்காம டவுசர் போட்டுருக்கேன். சரி உள்ளே என்ன பண்றீங்க? மேல வந்து பண்றீங்க, உள்ளே வந்து பண்றீங்களா? என்ன ரொம்ப வெக்கையா இருக்கா? உன்னை உள்ள குளிர் தர முடியல, இருக்கட தெரியாம போச்சு குளிருக்கு. சரி என்னல யாருங்க நீங்க? கடவுள பூண்டாட்ட மட்டும் தான் நான் தான் போட்டுட்டு வந்திருக்கேன். அப்படியா? நான் யார் நீ உள்ள போய் இருக்காரு? ரொம்ப பேசுறேன்லாமா? நான் என்ன கை நீட்டி பேசுறேன். என்ன அடிச்சிருக்க? என்ன சௌரியத்தை பேசிருக்க? நீ பச்சாவளடே. கை ரெண்டு மேல ஏறி வா பாப்பா. என்ன பா? அப்பா மாடு யாரிட? இந்த புள்ள அடிக்குது, நீ எல்லாம் சுத்தி பாக்குற. கை ரெண்டு ஏறி வா மேல பாப்பா. ஏன் ஏறி வந்து பாரு. கை ரெண்டு ஏறி ஏரியா. நான் நீ வந்து பாப்பா, நீ வா பாப்பா. டேய் ஓ இல்சாதான் தெரியுது. இந்த புள்ள இங்கிட்டு கீழே இறங்கி வர, அங்கிட்டு போவ, நீ வந்து இருட்டுக்கு வச்சு ஊம குத்தலாம். சரியான ஆம்பளை இருந்தா. சரியான ஆம்பளை ஏறி வா. திட்டு வாங்க வச்சால நீனு. அப்பா போற. யாருகிட்ட? நீ எனக்கு வர்றப்ப போறப்ப லேடிஸ் என்னை திட்டுறாங்க. முதல்ல நீ வந்து அந்த அக்கா திட்டுறாங்க, இப்ப இவங்க நீ திட்டுறாங்க. ஓ முகரே சரியில்லை. போடி ராஸ்கல் போ. ஏமா அறிவு பாருங்க. ஒரு ஆம்பளை கை வைக்கிறா, ஒரு பொம்பளை வந்து வாயில வந்து வச்சிருக்கா. இழுத்து வச்சு அழுத்து விட தெரிஞ்சுக்கா. சூரியக சுனக மானருக்கு இனருக்கு அதிர்க்க இதர்க்க உள்ளர்க்க வெளியர்க்க ரத்தம் இடிர்க்க படுத்திருக்க உந்திருக்க அறுவட்ட முண்டை ஆப்ளே கண்ண இருக்கிற வரும் தண்ண அப்புறமங்கள அப்புறம் எப்படி கிஞ்ச மனுமசா அவங்கள இருக்குறாயா? ஏய் என்ன உள்ள அறிவு இருக்கா? நீங்க பக்கம் வரதானே அந்த புள்ள மூச்சு நாம பாட்டு பாடிக்கிட்டு இருக்குது, வாசிக்காம உட்கார்ந்து இருக்கறியா? அறிவுதானே பாட்டா பாடிறா. திட்டிருக்கயா உன்னையா? பாட்டா இருந்தா எங்களுக்கு தெரியாதா? அப்புறம் என்ன? ஏப்பா என்ன எங்களை திட்டுச்சுன்னு பாத்தியா? ஆமா உன்னைய தாண்டா இல்சா பேல. என்ன நடந்துச்சா? உடனே தாண்டா கேளு அந்த பேல மெல்ல பாரு. என்ன திட்டிச்சா? உள்ள உடனே பேசிட்டா. என்ன பேல? பீத்திக்கிற பேல. பீத்திக்கிற பேல. ஆமா என்ன பீத்திக்கிறேன்டியா? ஆமா சொல்லு. என்ன இந்த ராத்திரி சொல்றதுக்கு எங்க அண்ணன் அரைச்சல்ல மரத்தை குடிச்சு சாவ முடியும். என்ன சொல்லு பாப்பா. என்ன மயிதுக்குடா? சாவ சொல்லியா பாப்பா. ஏடா உன்னைய திட்டுறதுக்கு நான் ஜாதகம் நீ போற போறதே. நீ ஒரு அண்ணன் கூட போறதா? ஓடா இல்சா பேல. ஏக்கோ பிரச்சனை. ஏன் சித்தப்ப அரசு சோதி தூக்குறி பாண்டா. டீ குடிக்க வராரியா? குடிச்சிக்கு வரா. தம்பி அவர் டீ குடிக்க வராரு உள்ளரி. சீக்கிரம் இந்த குளிருக்கு தீ வச்சு சொல்லு. டீ இல்லையா நெருப்பு வச்சு குடிச்சிட்டு சொன்னவன. ஏய் ஓ ஓ பரட்ட தலைய பணமட தலைய அறிவு இருக்க உனக்கு? சோதிங்க சோத்த விட்டுட்டு சுண்ணாம்பு பண்ணிக்கிறியா? நீ இவனை பேசுறிய நான் வருத்தப்பட மாட்டேன். கோவமே பட மாட்டேன். கோவப்பட்டோம்னா பிரஷர் வருமா? அப்படியா? சுகர் வருமா? ஐயோ அட்டாக் வருமா? என்ன சொல்றீங்க? இப்ப சொல்ற மாத்துக்க. எனக்கு பிரஷர் வராது, சுகர் வராது, அட்டாக் வரவே வராது. எப்படி சொல்ற? நான் கோவப்பட மாட்டேன்ல, கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். எப்படின்னு கேக்குற? நீ என்ன திட்ட அறிவு இருக்கா? டேய் முட்டா பைய, பீத்துன பைய, வள்ள மாதிரி பைய, அட முடிச்சை பைய, அட நீ எவ்வளவு திட்டு அப்படின்னா கோவம் போயிடும். இப்ப நான் உன்னை திட்டுவேன், நீ கோவத்தை கண்ட்ரோல் பண்ணலாம். ஏடி மானகத்தை முண்ட
அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு என் பியத்துல உன்னை நாங்க 4 பேர் போட்டு கும்மா ஊத்து குத்த ஒத்துக்கிறது எந்திரிச்சு வாயா அந்த பிள்ளை ஊங்குது நீ யாரு எனக்கு வாயில வந்து பேசுவ நீ இழுத்து வச்சு அறுத்து தெரிஞ்சுக்க கோவப்படாத பிரச்சனை ஏன்டி எரும மாட்டிச்சிருக்கே அப்படி சொல்ல கோவம் வராது என் முகரா பாரு எரும மாச்சானிய மூச்சு அப்ப வரையே இருக்கு அதுக்கு ஒத்துக்கிறது பாரு ஏன்டி கேட்க அப்படி சொல்ல சுகர் வராதுல்ல முகரா பாரு இவ்வளவு பேச்சனை கேட்டுக்கிட்டு நிக்கிற ஆளை மண்டை மாத்துக்கு அங்கேயாவது வந்துட்டா என்னையும் பாரு இதே பாரு போட ஆட்டிக்கிட்டு ஒரு ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்க தெரியுதா இந்த உலகத்திலேயே பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறது நாங்க தான் ஹலோ நிப்பாட்டு இந்த உலகத்திலே முதல்ல ஆண்களுக்கு மரியாதை கொடுக்கறது நாங்க தான் தெரிஞ்சுக்க முதல்ல பெண்களுக்கு நாங்க எந்த விதத்துல மரியாதை கொடுக்கறோம் நாங்க உங்களுக்கு எந்த விதத்துல கொடுக்கறோம் இது என்ன நாடு தெரியுமா தாய்நாடு எங்கயாவது சித்தப்பா நாடு பெரியப்பா இல்ல பேசுற மொழி இல்ல தாய்மொழி மாமா மொழி மச்சா மொழி இருக்கு இருக்கா இல்ல அதோட ஒரு பஸ்ரப்போ பெண்கள் உட்கார சீட்ல அழகா எழுதிருக்கும் எப்படி பூவையை வளைகிறங்க பெண்கள் மகளிர் ஆமா ஆம்பளை பக்கத்துலயும் பாரு எப்படி புகைப்பிடிக்காது கிடைப்போம் திருவிழா ஜாக்கிரதை ஊனமுட்டு இருக்க தெரியுதுல நாங்க லூசு போயிடலாம் இந்த அரசாங்கம் எங்களுக்கு துரோகம் பண்ணுது எப்படி ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி பிள்ளை பத்துக்கிட்டா சரி 22,000 ரூபாய் காசு கொடுக்குறாங்க ஆமா கொடுக்குறாங்க 3 ரவுண்டா ஏத்துறாங்க கொடுக்குறாங்க நான் கேக்குறேன் என்ன கேக்குறீங்க பிள்ளை பத்த உனக்கு 22,000 கொடுக்கல சரி பிள்ளை கொடுத்த எனக்கு ஒரு 2,000 கொடுத்தா குறைஞ்சு உனக்கு தான் கொடுக்குறாங்க சும்மா ஒண்ணும் இல்லடி 3000 பணம் கொடுக்குறாங்க 5 கிலோ அரிசி கொடுக்குறாங்க ஆரஞ்சு கொடுக்குறாங்க ஆப்பிள் கொடுக்குறாங்க எல்லாம் கொடுக்குறாங்க தெரியுமா உனக்கு அதான் எது கொடுக்குறேன் அதுக்கு தான் கட்டுப்பாடு நாம குடிச்சு அடுத்து விட்டு பிள்ளை பக்கம் கொடுக்குறாங்க ஆமா எதுக்கு கொடுக்குறாங்களா ஆப்பிள் அடங்கலாம் இருக்குமா அப்படிதான் அடங்க மாட்டேங்கிறீங்க ஆப்பிள் அடங்கு எதுக்கு ஆப்பிள் ரத்த ஊறதுக்கு தான் அங்கதான் பாம்பு செத்து போச்சு இனி ஊர்னா என்ன ஊராட்டி என்ன செத்தால எங்க அடங்குற நீ செத்த வைக்க அடங்கலாம் செத்த பாம்பு முட்டை பாம்பு குடிக்காம போது ஐயோ வயிற்று எடுக்கிறேன் இவ்வளவு சொல்றீல பொம்பளை பிள்ளை பெருமை பேசுறீல்ல நான் உன்கிட்ட கேக்குறேன் கேளியா பொம்பளை பிள்ளை தானே ஒரு குழந்தைய சுமக்கிற தன்மை உனக்கு தானே இருக்கு 10 மாசம் ஒரு பிள்ளைய சுமக்கிறீல்ல 10 மாசம் நீ சுமக்கும் போது உன் வயிற்றுக்கு உள்ளார இருக்கிற பிள்ளை இது ஆம்பளை பிள்ளைதான் இது பொம்பளை பிள்ளைதான் உன்னால சொல்ல முடியுமா முடியாது முடியாதுல்ல அது எப்படி முடியாது ஆத்தா சின்ன மாரியம்மன் தேவால ஏன் வயிற்றுல ஒரு பிள்ளைய சுமக்கிற தன்மையை கிடைச்சா ஏன் வயிற்றுக்குள்ளார இருக்க பிள்ளை ஆம்பளை பிள்ளைதான் இது பொம்பளை பிள்ளைதான் நான் சொல்லி புரியும் எப்படிங்க ஒரு கோட்டை வாங்கி உள்ள ஊத்துறோம்ல கொபக்குன்னு வாங்கி எடுத்தா பொம்பளை பிள்ளை மேற்கொண்டு கோட்டை கேட்டா ஆம்பளை பிள்ளை இது என்னடா அது புது கண்டுபிடிப்பா இருக்கு கண்டுபிடிப்போம்ல உங்களால முடியாதுல்ல அது சரி இதற்காக நாம அந்த மேல பண்ண முடியாது இவ்வளவு சொல்றியே வயிறு வலிக்க கேட்டுக்கிட்டியா மாமா வைத்தியத்தை இனிமேல் செக்கப் அப்படி எங்களுக்கும் திறந்திருக்காங்க மதுரையிலடி இதை எழுப்பா இந்த பிரச்சனை விடு சரி நான் உன்கிட்ட கேக்குறேன் நீ குழந்தை பெக்கிற முடியல ஒரு ஆண்மகன் இல்லாம ஒரு பெண் குழந்தை பெக்க முடியுமா இதுக்கு பதில் சொல்லு ஒரு ஆம்பளை இல்லாம ஹலோ ஆம்பளை துணை ஏன் பக்கம் அப்படியே கேக்குற ஏங்க ஊசி போட்டு புள்ள பறக்குதுங்க உங்களுக்கு தெரியுமா இல்லையா ஒரே ஒரு ஊசி போட்டு புள்ள பறக்குது என்ன சொல்ற மாமா வச்சிருக்கா உண்மையாங்க சொல்றேன் உண்மையா ஊசி போட்டு குழந்தை பறக்குதுங்க எனக்கு ஒரு சந்தேகம் இந்த புள்ள ஊசி போட்டு நீ ஊசி போட்டு பெத்த பிள்ளையோ இப்ப நான் என் மகனும் கோயிலுக்கு போறான்னு வச்சுக்குவேன் சரிங்க நம்ம ஒரு மாரியம்மன் கோயில் வரேன் அச்சரத்தை விடாது முதல்ல என் பிள்ளை அச்சர சட்டை கொடுப்பேன் சரி அவர் என்ன பண்ணுவாரு அச்சர சட்டை வாங்கி வந்துடும் சொல்லுவாரு ஓம் சுக்லாம்பரம் நமக புதுக்கோட்டை தமிழக நமக தமிழக பிள்ளை செந்தமிழ் செல்வன் ஹரிகிருஷ்ணன் நமக ஆளுக பல்லாண்டுன்னு மந்திரம் சொல்லுவாங்க அப்புறம் அந்த ஊசிக்கு பிறந்த பிள்ளை போகும் அதுக்கு எப்படி மந்திரம் சொல்லுவாரு ஓம் சுக்லாம்பரம் நமக மன்னார்குடி பெரியாச்சத்திரி ஊசி தாய் பேரை சொல்லக்கூடாது சாந்தி பத்தம் சொல்லுவாங்க சாந்தி பத்தம் சொல்லக்கூடாதுமா தகப்பனோட இன்ஜின் தான் போடணும் தகப்பனோட இன்ஜின் போடுறா பேர் தெரியாத பிள்ளைகள் உலக தப்பா பேசும் என்ன தப்பா பேசுற போயா வாய மூடிக்கிட்டு நான் உன்கிட்ட கேக்குறேன் என்ன கேக்குறேன் எனக்கு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம் கேளு ஒரு முடியாத மனுஷன் தொண்டைக்கு நெஞ்சுக்கு இழுக்க சாம கிடக்குறான் சரி அப்ப சாம கிடக்கும் போது அவனுக்கு ஆசைப்பட்டது கொடுத்தா அந்த உசுறு போயிடும் சரி என் சந்தேகம் என்னன்னா என்ன மண்ணு மேல ஆசை உள்ள ஆளுக்கு உசுர் போனா என்ன பண்ணுவாங்க மண்ணை கரைச்சு கொடுப்பாங்க நகை மேல ஆசை உள்ள ஆளுக்கு நகையை உரைச்சு கொடுப்பாங்க காசு மேல ஆசை உரைச்சு கொடுப்பாங்க என்னோட சந்தேகம் என்ன சந்தேகம் பொம்பளை ஆசை உள்ளவருக்கு ஏதோ உரைச்சு ஊத்துவேன் அங்கதான் இடிக்குது ஒருவேளை இது கொடுப்பாங்களோ ஒருவேளை அதை கொடுப்பாங்களோ ஒருவேளை இப்படி கொடுப்பாங்களோ இப்படி கொடுப்பாங்களோ உனக்கு எப்படி கொடுப்பாங்க உனக்கு
விஷயம் தெரியல. என்ன அது எப்படி கொடுப்பான்னு நான் சொல்றேன். சொல்லுங்க. எங்க ஊர்ல ஒரு பெரிய மனுஷன், என்ன நல்ல சொத்து பத்து வசதியா உள்ளாரு. சரி 90 வயசு சாக வைக்கிறான். அந்த ஆள் தொண்டைக்கு நெஞ்சு இழுக்குது. அவன் அந்த நேரம் என்ன சொல்றான் தெரியுமா? என்ன சொல்ல? அத பார்க்கணும், அத பார்க்கணுங்க. சொத்து பத்தெல்லாம் நிறைய இருக்கு, அதோட பார்க்க ஆசைப்படுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டு கொண்டாந்து வீட்டுல போட்டேன். சரிங்க. சாப்பிடையே மறுபடியும் அத பார்க்கணும், மறுபடியும் எதை எனக்கு முடிச்சிருக்கோம். அவன் சாக மாட்டேன். சரி அத பார்க்கணுங்கிறான். சரி பேரம் பெத்தா வெளிநாட்டுல இருக்கு. சரிங்க. அதுல பார்க்க ஆசைப்படுறது பேரம் பெத்தி தவறுத்தாச்சு. ஓ எல்லாம் வந்து ஆளுக்கு வந்து பால் ஊத்திருச்சு. சரிங்க. பாத்துட்டு சாப்பிட்டா சத்தானா? சாகலையா? சாகல. அவன் மறுபடியும் என்ன சொல்றான்? என்ன சொல்றான்? அத பார்க்கணும், அத பார்க்கணுங்கிறான். ஐயோ அப்பதான் ஒருத்தர் வந்து சொன்னா மாமா சாக மாட்டார். சரி அவர் எதை பார்க்க நினைக்கிறாருன்னா பக்கத்துல ஒரு பொம்பளைய வச்சிருந்தார். கடைசி காலத்துல பொம்பளைய பார்க்க ஆசைப்படுறாரு. அந்த பொம்பளைய கூட்டியாங்க பாத்துட்டு சாப்பிட்டுட்டான். சரிங்க. அந்த பொம்பளைக்கு தகவல் கொடுத்தாச்சு. சரி கொடுத்தா போனவங்க 1 நாள் 2 நாள் 3 நாள் ஆச்சு, வண்டி வரல. ஐயோ என்ன வண்டி வரலன்னு பார்த்தாக்க அப்புறம் தான் வராங்க 3 லாரிகளை கூட்டி வராங்க. ஆத்தாடி அந்த ஒரு பொம்பளை வச்சிருக்க ஊர்ல இருக்க பல பொம்பளை வச்சிருந்திருப்பான் போல. என்ன சொல்றீங்க? எல்லாத்தையும் ஒரு வச்சு எல்லாத்தையும் மத்தவங்க தான் சாக மாட்டேங்கிறான். அப்புறம் மறுபடியும் எதான் பார்த்தாரு? ரொம்ப பாசலட்சமா இருந்தது பக்கத்து ஒரு பொம்பளை. அந்த பொம்பளை வந்துருச்சு. வந்தா வீதியில அடிச்சுக்கிட்டு ஏன் சீமா ஏன் சாம ஐயோ அடிச்சுக்கிட்டு அழுதுச்சாலையா? என்ன பார்த்த ராசா? ஆமா சாமி என்ன விட்டு போயிட்டியா? அதான் செஞ்சியோ நல்லா செஞ்சியோ என்ன பணக்காசெல்லாம் செஞ்சா சொல்லி அழுதுச்சுல்ல. சரி ஒண்ணும் காணப்படாது, அதனால போய் நான் மாத்துக்கிறேன், நீங்க போங்கன்ட்டு பேரம் பேத்தில வெளியே சொல்லி கதவை சாத்திட்டு என்ன பண்ணாங்க? அந்த ஆள் பாடி மாதிரி கிடக்குறேன். இந்த ஆள் அதனால பக்கத்துல போய் இந்த பொம்பளை ஏ தங்கமே ராஜா உனக்கு என்னதுங்க மீசா மீசையா? ஏ ராஜா என் மந்திரி கொஞ்சம் தெரி யார அதான் நடம முடிச்சு எழுதிச்சு. அங்கே எதிர்க்க போகுது, நீ எதிர்க்க மாட்ட போறதுதான் போற பூமிய பார்த்துட்டு செத்துட்டா போச்சா கொண்டுட்டீங்க. இப்ப நான் சொல்றேன் சாந்தி என்னங்க, எனக்கு இந்த 40 வருஷம் கழிச்சு இந்த உசுறு போற நிலைமை வந்துச்சுன்னா அன்னைக்கு நான் சாந்தி அவனை கூப்பிட்டு வந்து நிப்ப உடனே வந்து ஏ ராசா ஹலோ காமிச்சிட்டு போயிருப்பாங்கல்ல, எங்க அப்பத்தாவையாச்சும் கூட்டியாந்துருவான். சாந்தி தான் வேணும். சாந்தி சாந்தி நோப்பட அப்புறம் பாடிட்டு திரும்பி அவன் கிடக்காமா அவன் ஜாக போற போது காமிக்க சொல்றேன். ஐயோ என்னங்க இந்த 4 பேருக்கு இப்பவே காட்டி கொண்டு விடும். நீ யார்த்த பண்ணுமா? சரிங்க.